வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச்சோட ரெக்குயர்மெண்ட் 2024க்கான ரெக்குயர்மெண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது இதுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தால் போதும், டு எனி டிகிரி, எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். இதுக்கான சேலரி டேட்டு, எப்போ ஸ்டார்டிங் டேட்டு, லாஸ்ட் டேட் என்ன, இதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா டேட்டு பார்த்திங்கன்னா 13/8/2024 ஓப்பன் ஆகிருக்கு. எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்திங்கன்னா 25/8/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 மெடிக்கல், அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ், ஒரு வேக்கன்சிஸ். ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 2 நான் மெடிக்கலில் ஒரு வேக்கன்சிஸ். அதே ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 நான் மெடிக்கலில் 3 வேக்கன்சி இருக்குது. சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், அக்கௌண்ட் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு ஒரு வேக்கன்சி. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் நர்ஸுக்கு 2 வேக்கன்சிஸ். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 2 வேக்கன்சி. ஆஃபீஸ் ஹெல்ப்பருக்கு 1 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் மெடிக்கல் கிளினிக்கல் கோஆர்டினேஷன்ஸ், அதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்குன்னா எம்பிபிஎஸ்ஸு, எம்பிஎஸ், பிடிஎஸ் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் டிகிரி இன் எனி மெடிக்கல் டிசிப்ளின்ஸில் போஸ்ட் டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டைம் பார்த்துக்குங்க. சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 79,000 சொல்லியிருக்காங்க. 5% சேலரி இன்க்ரீஸ் ஆகும் இன் 3rd year அண்ட் 5th yearன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் அப் டு 35 yearsன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 2 நான் மெடிக்கல் லேப் கோஆர்டினேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வேக்கன்சி. என்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பாருங்கள் 79,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏஜ் லிமிட் அப் டு 40 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேர்டு பார்த்திங்கன்னா சேம் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு நான் மெடிக்கல் லேபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 66,000. உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 years அப் டு 35 yearsக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் தான் நான் மெடிக்கல் லேபு. சேம் அதுக்கு என்னென்ன வேணும், சேம் 66,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அப் டு 35 yearsக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் நான் மெடிக்கல் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வேணும், சேலரி பார்த்திங்கன்னா 66,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கும் 35 years. அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்னா ஃபினான்ஸு அண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு நீங்கள் எம்காம், எம்பிஏ ஃபினான்ஸு, சிஎம்ஏ இன்டர், சிஏ இன்டர் கிராஜுவேட் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கில் உங்களுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 30,600 ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப் டு 35 yearsக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் லேப் பயோ பேங்கிங் அண்ட் ஃப்ளோ ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 33,000 அப் டு 35 years நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் தான் லேபு மெட்டப்ளாமிக் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சேலரி பாருங்கள் 33,000 சொல்லியிருக்காங்க. அப் டு 35 years, அதுக்கும் சேம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டு லேபு ஜெனோமிக் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. காணது 33,000 அப் டு 30 yearsன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டு எம்எஸ்டபிள்யூ ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 33,000. இதுக்கும் ஏஜ் லிமிட்டு அப் டு 30 years. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ப்ராஜெக்ட் நர்சிங்க்கு 2 வேக்கன்சி இருக்குது. ப்ராஜெக்ட் நர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா போதும். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது. அதுக்கு வந்து 33,000 தராங்க ஸ்டார்டிங்கே. அது போக உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்டெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அப் டு 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபார் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது, எக்ஸலு, எம்எஸ் வேர்டு, வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசுகிறது, இந்த மாதிரியான நாலேஜஸ் எல்லாம் இருந்தால் போதும். பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதுன்னே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து 29,000 சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ், அப் டு 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹெல்ப்பருக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். எம்எஸ் ஆஃபீஸு, எக்ஸலு, எம்எஸ் வேர்டு, பிபிடி, இமெயில் செக் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 26,000 தராங்க ஸ்டார்டிங்கே. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப் டு 25 இயர்ஸ்க்கு வந்து இருக்கலாம். அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 12th பாஸ் பண்ணால் மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ஹெல்ப்பருக்கு. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவி, பர்த் சர்டிஃபிகேட்டு, இப்படி வேலிட் ஃபோட்டோ ஐடி, அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி அகாடமிக் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. எவாலுவேஷன்ஸ் என்ன, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு நடக்கும். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இன்டர்வியூ முடித்தா உங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங் வந்து தந்துடுவாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்மேட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்னா எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், பேப்பர் சப்மிஷன் இன் நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் ஆர் பப்ளிகேஷன்ஸ், அதுக்கானதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசர்ச் மேன் பவர் ரெக்குயர்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் பை த அப்ளிகண்ட், டிக்ளரேஷன் ஃபார்முன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்குமே. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் எல்லாத்துக்குமே வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.